மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கடகராசி நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிப்ரவரி மாதம் பிறந்தாச்சு. இந்த 2026ஆம் வருஷத்துல இந்த பிப்ரவரி மாதம் நம்ம கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். பொதுவாவே கடகராசிக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க, ஆனா அதே சமயம் கொஞ்சம் எமோஷனல் ஆளுங்க. இந்த மாசம் கிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்கு, அதனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு மனசு விட்டு பேச போறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஒரு பார்வை பார்த்திடலாம். கிரக நிலைகள் இந்த மாசம் ஆரம்பத்துல சூரிய பகவான் மகர ராசியில இருக்காரு, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல. அப்புறம் மாச பிற்பகுதியில 8ஆம் இடமான கும்பத்துக்கு போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில, அதாவது 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பலமா இருக்காரு. ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும் கேது பகவான் 2ஆம் இடத்துலையும் இருக்காங்க. செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க எல்லாரும் எப்படி வேலை செய்ய போறாங்கன்னு தனித்தனியா விளக்கமா சொல்றேன். சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்தோட முதல் பாதி உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான நேரம்தான். ஏன்னா அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. இதனால வீட்ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். நான் சொல்றது தான் ரைட்டு அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. உங்க துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாசத்தோட 2ஆவது பாதியில, அதாவது பிப்ரவரி 13க்கு மேல சூரியன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். அரசாங்க விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம். வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையில்லாத அலைச்சல் உண்டாகலாம். அதனால வெயில்ல அலையறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கண் எரிச்சல் அல்லது வயிறு வலி வராம பார்த்துக்கோங்க. அப்பா கூட பேசும்போது வார்த்தையில கவனம் வேணும். அவரோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்பாவோட சொத்து விஷயத்துல ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்தா இந்த மாசம் அதை தள்ளி போடுறது நல்லது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் ஆன்மீக சிந்தனையை கொடுப்பாரு. கோயில் குளம்னு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பணிவா நடந்துகிட்டா பிரச்சனைகள் இல்லாம தப்பிக்கலாம். அவசரப்பட்டு வேலையை விடுற முடிவு எதுவும் இப்ப எடுக்க வேண்டாம். குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. இத பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்து குரு சுப விரயத்தை கொடுப்பாரு. அதாவது செலவு நடக்கும், ஆனா அது நல்ல விஷயத்துக்காக நடக்கும். உதாரணத்துக்கு பிள்ளைங்களோட படிப்புக்கோ, கல்யாணத்துக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ செலவு பண்ணுவீங்க. கையில காசு தங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தேவைக்கு பணம் வந்துடும். இந்த குருவால உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. நீண்ட தூர பயணங்கள் போறதுக்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாசத்துல நிறைய இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கோ அல்லது வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கோ இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட் வேலைகள்லாம் சுலபமா முடியும். வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதனால சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட அலட்சியப்படுத்தாம மருத்துவரை பார்க்கறது நல்லது. அதே சமயம் 12ஆம் இடத்து குருவால ராத்திரி தூக்கம் கொஞ்சம் குறையலாம். மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்காம தியானம் பண்றது மனசுக்கு அமைதியை தரும். குருவோட பார்வை குடும்பஸ்தானத்துல விழறதால எவ்வளவு செலவு வந்தாலும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பணக்கஷ்டம் வந்தாலும் கடைசி நேரத்துல யாராவது ஒருத்தர் மூலமா உதவி கிடைச்சிரும். அதனால பணத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த மாசம் வேண்டாம். செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு யோகாதிபதி. அவர் உங்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியவர். இந்த மாசம் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவாரு. குறிப்பா வீடு, மனை, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான காத்து வீசும். ரொம்ப நாளா விக்காம கிடந்த சொத்து விக்கிறதுக்கோ அல்லது புதுசா வீடு வாங்குறதுக்கோ இது ஏத்த நேரம். சகோதரர்கள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவங்க உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. பங்காளி சண்டைன்னு ஏதாவது இருந்தா அது சமாதானத்துல முடியும்.
உங்க உடம்புல ஒரு புது தெம்பு தெரியும். விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அது குணமாகும். ஆனா செவ்வாய் கோபக்கார கிரகம் இல்லையா, அதனால உங்களுக்கு அப்பப்போ மூக்கு மேல கோபம் வரும். குறிப்பா ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. நீயா நானான்னு போட்டி போடாம உங்க வேலையை மட்டும் சரியா பார்த்தா போதும். எந்திரங்கள் கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் ஒரு ஜாக்பாட் மாசம்னு சொல்லலாம். கமிஷன் அடிப்படையில தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் வரும். கடன் சுமைகள் குறையறதுக்கான வழிகள் பிறக்கும். பழைய கடனை அடைக்க புது வழிகள் கிடைக்கும். மொத்தத்துல செவ்வாய் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருப்பாரு. சுக்கிரன் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமா இருக்காரு. குடும்பத்துல குதூகலத்துக்கு குறவே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மாறி கூடல்கள் அதிகமாகும். புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அறிகுறி தெரியும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான மாதம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. டிவியோ ஃப்ரிட்ஜோ இல்ல புது வண்டியோ வாங்குற யோகம் இந்த பிப்ரவரியில உண்டு. குறிப்பா பெண்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்க மனைவி வேலைக்கு போறவங்களா இருந்தா அவங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கலாம். அதனால உங்க குடும்ப வருமானம் கூடும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, அதாவது சினிமா, மீடியா, இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு இருக்கும். எல்லாரும் உங்களை விரும்பி பேசுவாங்க. நல்ல வாசனை திரவியங்கள், புது துணிமணி மேல ஆசை அதிகமாகும். அதை வாங்கி அனுபவிப்பீங்க. உடல் ரீதியா பார்த்தா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கணும். மற்றபடி சுக்கிரனால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தோட சினிமா, பார்க்னு போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும். மனசு ரொம்ப லேசா சந்தோஷமா இருக்கும். புதன் பகவான் புத்திசாலித்தனத்துக்கு காரகன். இந்த மாசம் உங்க புத்தி கூர்ம நல்ல வேலை செய்யும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். புது யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பெருக்குவீங்க. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். ஆனா நாக்கு மேல கொஞ்சம் கவனம் வேணும். புதன் பேச்சுக்கு உரியவருங்கிறதால நீங்க யதார்த்தமா பேசுறது கூட மத்தவங்களுக்கு குத்தலா தெரியலாம். குறிப்பா மாவன் வழியில உறவு முறைகள்ல சின்ன விரிசல் வரலாம். அதனால அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. மாணவர்களுக்கு படிப்புல கவனம் கூடும். ஆனா ஞாபக மறதி லேசா எட்டி பார்க்கும். எழுதி பார்க்கறது நல்லது. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் பண்றவங்க அவசரப்படாம நிலைமுதல் பண்ணணும். பெரிய லாபம் வரும்னு நினைச்சு தெரியாத விஷயத்துல பணத்தை போடாதீங்க. ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்துட்டு போடுங்க. முக்கியமான பத்திரங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வட்டாரம் விரியும். புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களால உதவியும் கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள், அதாவது ஃபோன், லேப்டாப், இதுலெல்லாம் சின்ன ரிப்பேர் வரலாம். அதனால டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். தூரத்திலிருந்து வர்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சனி பகவான் உங்களுக்கு நன்மையத்தான் செய்வாரு. 9ஆம் இடத்து சனி அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்ட சொல்லுவாரு. ஆனா அதே சமயம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. தொழில்ல உங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை சனி கொடுப்பாரு. இத்தனை நாளா இருந்த தடுமாற்றம் போய் இதுதான் என் பாதை அப்படின்னு ஒரு தெளிவு பிறக்கும். ஆனா சனி மெதுவா நகரக்கூடிய கிரகம் இல்லையா, அதனால எதுவுமே கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும். இன்னைக்கே நடக்கணும்னு அடம் பிடிச்சா ஆகாது. பொறுமையா இருந்தா ஜெயிச்சிடலாம். ஆன்மீக யாத்திரைகள் போறதுக்கு சனி பகவான் வழிவகுப்பாரு. காசி, ராமேஸ்வரம்னு புனித ஸ்தலங்களுக்கு போக யோகம் இந்த பிப்ரவரி மாசத்துல நிறைய இருக்கு. தர்ம சிந்தனை அதிகமாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில பொறுப்பு கூடும். 9ஆம் இடத்து சனி சில சமயம் அதிர்ஷ்டத்தை குடைச்ச மாதிரி காட்டுவாரு. என்னடா இது, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையேன்னு தோணலாம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை சனி பகவான் கண்டிப்பா தருவாரு. சோம்பேறித்தனத்தை மட்டும் மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுறுப்பா இருங்க. ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும் கேது பகவான் 2ஆம் இடத்துலையும் இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். 8ஆம் இடத்து ராகு மனசுல ஒரு இனம் புரியாத பயத்தை கொடுப்பாரு. ராத்திரி கெட்ட கனவு வரலாம், அல்லது ஏதாவது தப்பா நடந்துருமோங்கிற பதட்டம் இருக்கலாம். இதெல்லாம் வெறும் பிரம்மை தான், பயப்படாதீங்க.
வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகம் வேண்டாம், விவேகம் முக்கியம். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால குடும்பத்துல பேச்சுவார்த்தையில குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. நீங்க ஒன்னு சொல்ல அது வேற மாதிரி அர்த்தமாகி சண்டையில முடியலாம். அதனால குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. பணவரவு இருக்கும், ஆனா அது எப்படி செலவாச்சுன்னே தெரியாது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாது. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைச்சா மாட்டிப்பீங்க. விஷப்பூச்சிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேது ஞானக்காரகன்கிறதால ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். ஜோதிடம், மாந்திரீகம் இதுலெல்லாம் ஆர்வம் வரும். வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்காம மௌனம் சம்மதம்னு இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இப்படி கிரகநிலைகள் கொஞ்சம் சாதகமாவும் கொஞ்சம் பாதகமாவும் கலந்துருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. பரிகாரம்: 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால அருகம்புல் மாலை சாத்தி விநாயகரை கும்பிடுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபம் ஏத்துங்க. பயம் விலகும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னிக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உடைதானம் செய்யுங்க. சனி பகவான் மனம் இறங்குவார். வெள்ளிக்கிழமை அன்னிக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுங்க. இது குடும்பத்துல மகிழ்ச்சியை தக்க வைக்கும். மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாசம் கடகராசிக்கு பொறுமையும் நிதானமும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாசம்தான். அவசரத்தை மட்டும் தவிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.